இருக்கக்கூடிய அம்பேத்கரை பத்தி இதுவரைக்கும் திமுக ஏதாவது ஒரு மேடையில் பேசியிருக்கா? எங்களுடைய கட்சியுடைய ஆபீஸ்ல அம்பேத்கருடைய சிலை இருக்கு, அறிவாலயத்தில் சிலை இருக்கா இன்னைக்கு வரைக்கும்? சொல்லுங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களே. இல்ல உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அம்பேத்கரை பத்தி 4 வரி பேச வரியுமா? 4 வரி நான் ரெடி. இன்னைக்கு ஒரே மேடையில் உட்காருவோம். புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு நான் ரெடி, நாங்க ரெடி. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிகளும் ரெடி. கொள்கையை பத்தி பேசுறதா இருந்தா நான் என் மூலம் தேடி கூப்பிட்ட இது வரைக்கும் வரதே கிடையாது. 2021 முன்பு ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம் கிடையவே கிடையாது. ஊழல் எந்த நிறுவனமும் கிடையாது. ஆனால் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு ஒவ்வொரு வாரமும் ஒரு படம் எடுப்பாங்க. 500 கோடி 1000 கோடி பட்ஜெட் எடுத்தாங்களா இல்லையா? சொல்லுங்க. எல்லா ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஏன் ரெட் ஜெயின் இது வரைக்கும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணல? சொல்லுங்க. இதுதான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுதான் ஊழல். தெய்வத்தால் ஆகாத எனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அண்ணன் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே, தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, கழக பொருளாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திரு சரத்குமார் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திரு விஜயபாலாஜி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஸ்வர் அவர்களே, செங்கற்பட்டு மாவட்டத்தின் கழக நிர்வாகிகளே, தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே, மதுராந்தகம் மட்டுமல்ல செங்கல்பட்டுடைய ஒரு இணைப்பு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரி மரகதம் அவர்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகி சிறுவதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் பெயர் வைக்கப்பட்டு, அதாவது பொதுவாக தங்கம் வெள்ளி வைரம் அப்படிலாம் பேர் வைப்பாங்க. ஆனால் புரட்சி தலைவர் அவர்கள் மரகதம்னு கரெக்டாக பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா வைரத்தோட பெரிய ஒரு பொருள், ஒரு வேல்யூ வந்து மரகத்துக்கு இருக்கு. அது அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது. அதோட அருமை யாருக்கு தெரியும்னா, உண்மையாகவே நேசிக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு தான் தெரியும். அப்படி புரட்சி தலைவர் அவர்கள் நேசித்து வளர்ந்த குழந்தை புரட்சி தலைவி அவர்கள் எப்பொழுதும் அன்போடு வழிநடத்தக்கூடிய சகோதரி கடைசியில் யார் கையில் வந்திருக்குன்னா, தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர்னு சொல்றதோடைய எங்களுடைய அண்ணன் கையில கரெக்டா அந்த மரகதம் வந்திருக்கு, கிடைச்சிருக்கு கையில. அப்ப எங்க அண்ணன் முதலமைச்சர் அந்த மரகத்தை சும்மா விட்டுருவாரா? ஒரு சாதாரண கல்லையே தூக்கிட்டு, இன்னைக்கு ரமேஷ் சொன்ன மாதிரி கல்லையே தூக்கிட்டு வந்து கோட்டையில உட்கார வைக்கும் பொழுது, ஒரு மரகதம் கிடைக்கும் பொழுது, அப்ப என்ன மாதிரி திட்டங்களை யோசிப்பாரு? சகோதரி அவர்களே, நீங்கள் தனியா இருக்கன்னு யோசிக்காதீங்க. இந்த ஒரு இணைப்பு விழாவுக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் 7 அமைச்சர்களை பொதுச் செயலாளர்களுடைய தலைமையில் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் தனியாக இல்லை, நாங்க உங்களோட இருக்கிறோம் அப்படின்னு. நிறைய பேர் சொல்றாங்க. அண்ணன் கூட செங்கோட்டை என்ன சொன்னாரு, இன்றைக்கு தமிழகத்திலேயே மூத்த ஒரு அரசியல் ஆளுமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை பத்தி நன்கு அறிந்தவர். அண்ணன் சொன்னார், இப்ப அதிமுக என்கின்ற கப்பல் கவிழ்ந்துகிட்டு இருக்குன்னு. அண்ணங்கிட்ட ஒரு திருத்தம், புரட்சி தலைவர் உருவாக்கிய அதிமுக, புரட்சி தலைவர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட அதிமுக கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் மூழ்க விடாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்று.
ஐயா இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லுவோம். இன்றையிலிருந்து அப்படி மாத்திடுவோம். புரட்சி தலைவர்களுடைய கொள்கையை மதுரை மாநாட்டிலேயே எங்களுடைய தலைவர் எங்க அண்ணன் மதுரை மாநாட்டில் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் அரசியல் தலைவராக டிக்ளேர் பண்ணார். எப்ப? எலெக்ஷனுக்கு முன்னாடி, இப்ப கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை புரட்சி தலைவி அவர்கள் உருவாக்கிய பொழுது இந்த தீய சக்தி எப்படி ஒழிக்கணும், இந்த குடும்ப ஆதிக்கத்தை எப்படி ஒழிக்கணும், இந்த ஊழலை எப்படி ஒழிக்கணும்னு ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் கட்சியை ஆரம்பிச்சு எவ்வளவு விஷயம் எலெக்ஷனுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களை என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்களோ அவ்வளவு கொடுமையும் பண்ணாங்க கரூர்ல இருந்து. அதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, முதல்ல என்ன சொல்றார், 2 நாள்ல நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து 6 மாசம் அமைதியா மக்கள் தீர்ப்பை நாங்க வரவேற்று அமைதியா இருந்து அவங்களுக்கு ஒரு எதிர்கட்சியா நாங்க இருப்போம் சொன்ன அடுத்த நாள் மாறிட்டார். தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சது காரணம் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராமு. தமிழக வெற்றி கழகம் மக்களை கவர்ச்சினால மயக்கி ஜெயிச்சிட்டாங்க. 50 வருஷம் அரசியல்வாதி, உங்களுக்கு ஏன் அந்த கவர்ச்சி இல்ல? உங்க மகனுக்கு ஏன் அந்த கவர்ச்சி இல்ல? திராவிட முன்னேற்ற கழகம் பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சு நடத்தி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அதுல ஐபேக்னு ஒரு நிறுவனம், ராபின் சர்மான் ஒருத்தர், அதுக்கப்புறம் சுனில் கருங்கனூல் ஒருத்தர், எல்லா ஆளுங்களையும் கூட்டிட்டு எலெக்ஷன் நடத்தினாங்க. தைரியம் இருந்தா, தில் இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எலெக்ஷனுக்கு சோசியல் மீடியாவுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு காமிக்க சொல்லுங்க. ஓப்பனா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்ம கேள்வி கேட்போம். 300 கோடி 400 கோடி இதுல தமிழக இப்பதான் நம்ம மதிப்புக்குரிய ராஜ்மோகன் கேட்டிருக்கோம், அவர்கிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லணும். கடந்த 1 வருஷமா எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்தி விளம்பரத்துறை மூலியமா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி வெள்ளை அறிக்கை விடணும். இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி சமூக வலைத்தளங்களில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம எந்த காசும் செலவு பண்ணாம, நான் உட்பட சொல்றேன், உண்மையா இருந்தா தைரியம் வந்தா ப்ரூவ் பண்ணுங்க. என்னோட தொகுதியில 30 லட்சம் கூட செலவு பண்ணல, ஆனா எனக்கு ஏத்து நின்று 100 கோடி செலவு பண்ணாரு. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் காசு கொடுக்கல. தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே ஒரு வேட்பாளர் ஒருத்தர் காசு கொடுக்காம என்ன மாதிரி புரட்சி இது? பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடிய, அம்பேத்கரிஸ்ட் சொல்லக்கூடிய கொள்கைவாதிகள், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 8 தலித் அமைச்சர்களை எங்கள் தலைவர் உருவாக்கி இருக்கார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? வரலாற்றில் நடந்திருக்கா? வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா? சொல்லுங்க, வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா? 50 வருஷ ஆட்சி, கலைஞர் இருந்தாரு, அவரை மதிக்கிறோம், சமூக நீதி மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவருடைய மகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷம் நடத்தினாரு. தலித் சகோதரிக்கு ஒரு விஷயம் நல்லது பண்ணிப்பாரா? நீங்க சொல்லுங்க. இந்த தொகுதியிலிருந்து கேட்போம், மதுராங்கத்திலிருந்து கேட்போம். ஒட்டுமொத்த 99% தலித் சகோதரர்கள் திமுக எதிராக திரும்பி எல்லா கூட்டணிக்கு எதிராக திரும்பினாங்க. ஏன் திரும்பினாங்க? அவ்வளவு கோபம். அப்ப சமூக நீதினு சொல்லக்கூடிய திமுக, பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடியவங்களும் அம்பேத்கர் சொல்லிகளும் எந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தாங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, தீண்டாமை என்பது யாதெனில், என்னது? வாட் இஸ் அன்டச்சபிலிட்டி? the meaning of untouchability, தீண்டாமை என்பது யாதெனில் என்றால், ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் ஒருவன் அதிகாரத்துக்கு வரும் பொழுது பிறப்பால், அது மதமோ ஜாதியோ ஜெண்டரோ பேதம் பார்த்து இவர்தான் அமைச்சர் இவர்தான் முதலமைச்சர் சொல்லக்கூடிய பேதம் இருக்கே, அதுதான் தீண்டாமைன்னு சொன்னார். அந்த தீண்டாமையை தமிழக அரசியலில் முதல் முறையில் ஒழித்தது எங்களுடைய தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றை. நாங்கள் இதை உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்லுகிறோம். எல்லா பெரியாரிஸ்டுகளுக்கும் எல்லா அம்பேத்கரிஸ்டுகளுக்கும் இதை ஆர்குமெண்ட் பண்ண நாங்க ரெடி. இது ஏன் திமுக செய்யல? இது ஏன் அதிமுக செய்யல?
எல்லா ஜாதியில் இருக்கக்கூடிய அமைச்சரை பாருங்க. பெரியாரோட கொள்கை என்ன? விகிதாச்சார பகிர்வு. அந்த விகிதாச்சார பதவிப்படி 25% தலித் மக்கள் இருந்தா 25% இருக்கு. 8 அமைச்சர்கள் உருவாக்கியது எங்களுடைய சி ஜோசப் விஜய் அவர்கள். இதை மறுக்க முடியுமா? இதை மறுக்க முடியுமா? திமுக குடும்ப ஆதிக்கத்தில் இந்த குடும்பத்துக்கு காலில் விழுந்த அமைச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை உடைத்தது எங்களுடைய தலைவர். அடுத்தது மத பெரும்பான்மை பிஜேபியை எதிர்க்கணும், பேசவே மாட்டேங்கிறாங்க. நீங்கெல்லாம் பேசி பேசி டெல்லியில போய் உறவு வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது விஜய் விஜய் விஜய்னு. எங்க அண்ணன் பேரு மக்களுக்கு விஜயன்னு தெரியும். ஆனா வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும்போது எங்க அண்ணன் சொன்னாரு, ஏன் என் பேரை மறைக்கணும் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்னாரு, என்னுடைய பெயர் சி ஜோசப் விஜய்னு தைரியமா சொன்னார். நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்தவன் தான், அதனால என்ன என்னுடைய மக்கள் என்னை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த தைரியம் தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் கிடையாது. தேர்தல் அரசியலில் நான் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள், எந்த தலைவரும் கிடையாது. தேர்தல் நடக்கும் போது பெரியார் போட்டோ மறைச்சிருவாங்க. இதுதான் தமிழ், இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். பேசவே மாட்டாங்க பெரியாரை பத்தி. அம்பேத்கரை பத்தி திமுக பேசியிருக்கா இன்னைக்காச்சும்? புரட்சி தலைவர் சொல்லி, அதாவது புரட்சியாளர் சொல்லக்கூடிய அம்பேத்கரை பத்தி இதுவரைக்கும் திமுக ஏதாவது ஒரு மேடையில் பேசியிருக்கா? எங்களுடைய கட்சியுடைய ஆபீஸ்ல அம்பேத்கருடைய சிலை இருக்கு, அறிவாலயத்தில் சிலை இருக்கா இன்னைக்கு வரைக்கும்? சொல்லுங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களே. இல்ல உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அம்பேத்கரை பத்தி 4 வரி பேச வரியுமா? 4 வரி. நான் ரெடி, இன்னைக்கு ஒரே மேடையில் உட்காருவோம். புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு நான் ரெடி, நாங்க ரெடி. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிகளும் ரெடி. கொள்கையை பத்தி பேசுறதா இருந்தா நான் என் போல தடி கூப்பிட்ட இது வரைக்கும் வரதே கிடையாது. அப்ப கொள்கையை பத்தி பேசக்கூடிய திமுக இன்னைக்கு கொள்கை இழந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூட யார் இருக்கிறா? மிகப்பெரிய கொள்கை வலை திரு செந்தில் பாலாஜி. அவருக்கு 10 ரூபாய் தவிர எந்த கொள்கையும் தெரியாது. இவங்க 5 வருஷமா ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஒழிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா அவரே வந்து பேட்டி கொடுக்கிறாராம், 10 ரூபாய் ஏன் வந்து ஒழிக்கலன்னு. எவ்வளவு பெரிய திருட்டுதனம் பாத்தீங்களா? அப்ப என்னுடைய சகோதரர் ரமேஷ் பார்த்து சொல்றாரு, அவரு வந்து அவருடைய சமூகத்தை பேரை சொல்லி சொல்றது. நான் ஏன் அந்த சமூகத்தை பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறேன்னா, நாங்கள் உண்மையான சமூக நீதி காவலர்கள், எந்த ஜாதி பேரையும் சொல்றதே கிடையாது. திரு ரமேஷ் அவர்களை சொன்னார் பாருங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பொதுச்செயல் ஐடி தலைவர் கண்டால பட்டு இன்னைக்கு வேட்பாளராகி அமைச்சராகி இருக்காரு. அவர் ஜாதி பார்க்கல. தமிழக வெற்றி கழகம் கஷ்டப்படும் பொழுது எங்களுக்காக ஒவ்வொரு டிவிலையும் பேசி தலைவருக்காக பேசக்கூடிய ஒரு தம்பியா எடுத்துட்டு போய் இன்னைக்கு அமைச்சரா உட்கார வச்சிருக்காரு. யார் யாரெல்லாம் அண்ணன் கூட கஷ்டப்பட்டார்கள் எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. இங்க கூட அமைச்சர்கள்லாம் சும்மா வரல, ரெக்கமெண்டேஷன்ல வரல. எங்களுடைய அண்ணன் உணர்வு ரீதியாக ஒவ்வொருத்தையும் இந்த இடத்துல இந்த அமைச்சர் இருந்தா அவர் செய்வாரு அப்படின்னு டிக் பண்ணி இருக்கிறார். இப்ப கொள்கை பேசுறவங்க திமுகன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அதை என்னைக்கே உடைச்சிட்டாங்க. ஜாதி அரசியலையும் மத அரசியலையும் தூக்கி எறிஞ்சிட்டு கடைசியில பெரிய அரசியல் என்ன தெரியுமா? ஒரு சாமானியன், ஒரு ஒடுக்கப்பட்டவன், ஒரு ஏழையிலிருந்து வந்தவங்க ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? 50 வருஷ வரலாற்றுல ஒரு சாதாரண ஏழை ஆக முடியுமா? ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? அப்ப 108 எம்எல்ஏ ஜெயிச்சாங்களே, அந்த வெற்றியை நான் சொல்றேன். மித்த எல்லா தொகுதியும் திமுக 40-50 கோடி செலவு பண்ணுச்சு. இன்க்ளூடிங் கொளத்தூர் தொகுதியில வந்து செலவு பண்ணாங்க, இன்க்ளூடிங் சேப்பாக்கம் தொகுதியில செலவு பண்ணாங்க தன்னுடைய மகனுக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய 108 பேர்ல 10 லட்சம் 15 லட்சம் கூட செலவு பண்ணாம அந்த 108 எம்எல்ஏ தமிழக மக்களும் பெண்களும் இளைஞரும் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வெற்றி! உலக வரலாற்றில் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். 1967 அண்ணா உருவாக்கும் பொழுது ஆட்சி மாற்றம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக இளைஞர்களால் மாற்றப்பட்டது. 77 எம்ஜிஆர், ஐயோ என் பிள்ளைய கருணாநிதி ஐயா அடிக்கிறாங்களே, அதனால இந்த மகனுக்கு ஓட்டு போடணும் பெண்களும் இளைஞரும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் 2026 என்ன நடந்துச்சு? கரூர் மக்களுடைய படுகொலைக்கு அப்புறம் பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்து ஏன் புள்ள திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா வேணும் அப்படின்னு அன்போட ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த வரலாறு தமிழக வரலாற்றில் இதான் முதல் முறை.
அப்படி இருக்கும்போது இந்த அன்பையும் நம்பிக்கையும் உடைக்க முடியுமா? போலி பிரச்சாரம் முடியுமா? திமுகவுடைய போலி பிரச்சாரம் 30 நாள் ஆயிருக்கு. 30 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க திமுக. என்ன மாற்றத்தை நீங்க உருவாக்குனீங்க சொல்லுங்க? இதே மதுராந்தகத்தில் 45% ஸ்லம்ஸ் இருக்கு, மாத்தினாங்களா? குடிசை பகுதிகள் இருக்கு, மாத்தினாங்களா? 30 நாள் என்ன திட்டங்கள் செய்யணும்னு எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ஒவ்வொரு அமைச்சரை கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் பிரீஃபிங் கொடுத்துட்டு இருக்காரு. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்படைன்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் திட்டங்கள் உருவாக்கக்கூடிய காலம் நேரங்கள் தான் ஆகும். அதை எக்ஸிகியூஷனுக்கு ஒரு டைம் எடுத்து 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 செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அரசியல் சூழ்நிலை என்ன? இன்னைக்கு இன்றைய அரசியல் சூழ்நிலை 26க்கு அப்புறம் 50 வருஷ வரலாறு முடிஞ்சிருச்சு. அண்ணா செங்கோட்டை என்ன சொன்னாரு? திமுகவுடைய மு.க. ஸ்டாலினோட தோல்வியை பத்தி டிஸ்கஷன் பண்றாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளரை விலைக்கு வாங்கி அங்க விசில் சிம்பிள் இல்லாம பார்த்துக்கிட்டு ஜெயிச்ச வரலாறு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய சூழ்ச்சி வரலாறு. இந்த சூழ்ச்சியை எதிர்த்து நிக்கிறதுக்கு தான் மக்கள் கடுமையாக, அதுவும் அதிமுக இருக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வராங்க. ஏன் வராங்க? திமுகவும் அதிமுகவும் என்றைக்கே ஒன்று சேர்ந்துருச்சு. இப்ப கூட பாருங்க, நேற்று மீட்டிங்ல அவருடைய மகனை அடுத்த பொறுப்புல கொண்டு வரதுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஒரு மகன் கட்சி, அதிமுக ஒரு மகன் கட்சியை அடுத்தது மகன் கட்சி உருவாக்குறதுக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு இணைப்பு விழா கூடி நடக்க போகுது. திமுகவுடைய திரு உதயநிதி அவர்களும் அதிமுகவுடைய திரு மிதுன் அவர்களும் இணைந்து ஒரு இணைப்பு விழாவை கூடி சீக்கிரம் உருவாக்க போறாங்க. இதுதான் இன்னும் 1 வருஷமோ 6 மாசமோ இல்ல 29 முன்னாடியோ. அப்ப இப்படி ஒரு அரசியலை அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நன்றாக புரிந்து கொண்டு புரட்சி தலைவர் அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற, புரட்சி தலைவி அம்மா அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணைப்பு இருக்கு பாருங்க. அது ஒரு அன்பான ஒரு எமோஷனல் இணைப்பு விழா. ஒவ்வொருத்தரும் வரும்போது நம்பிக்கையா வராங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை வரும் பொழுது நம்பிக்கையா வராங்க தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகத்திற்கு. அண்ணன் பொதுச்சாளரும் தலைவர்கிட்டையும் நாங்க நேத்த ரிக்வெஸ்ட் வச்சோம். இந்த இணைப்பு விழா எல்லா மாவட்டங்களிலும் நடக்கணும். எல்லா மாவட்டங்களிலும் நடக்கணும். அந்தந்த மாவட்டங்கள் அங்கங்க நடக்கணும். அந்த இணைப்பு விழா எதற்காக? புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அழிஞ்சிடக்கூடாது. 30-40 வருஷமா ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு கிளை செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லோரும் கடினமான உழைப்பாளிகள். அந்த உழைப்பை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். அப்படி ஒரு இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். அங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஒரு உண்மையான எம்ஜிஆருடைய தொண்டரும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டரும் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐயா OPS பன்னீர்செல்வம் போனாரு பாருங்க. அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தவர், முதலமைச்சர் பதவியை கொடுத்தது போய் திமுக சேரும் பொழுது திரு EPS பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க? பெரிய துரோகி. பாத்தீங்களா? இதுக்காக தான் நான் சொன்னேன் OPS அவர்களை நம்ம கட்சியில சேர்த்துக்க கூடாது சொன்னாரா இல்லையா? அப்ப ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு அதே திமுகவோட EPS பழனிசாமி அவர்கள் சேர்ந்தாரா இல்லையா? பேச்சுவார்த்தை நடத்த இது வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை பாருங்க. EPS பழனிசாமி அவர்கள் இதை பத்தி அது பேசவே இல்லை. நாங்க திமுகவோட பேசவே இல்லை, பேச்சுவார்த்தை சொல்லட்டுமே, சொல்ல முடியாது. ஏன்னா 47 MLAக்கள் முன்னாடி ஓப்பனா பேசியிருக்காரு. அப்ப இந்த அநியாயத்தை, சூழ்ச்சியை எதுக்காக உருவாக்கினா ஒரே ஒரு வார்த்தை தான், திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிராக, எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு எதிராக. அப்ப நாங்கெல்லாம், நான் ஒரு தம்பி, இந்த மாதிரி கோடானு கோடி தம்பி இருக்காங்க, அவரு மேல கை வச்சா நாங்க எல்லாரும் எந்திரிச்சு எல்லா அரசியலுக்கும் நாங்க பதில் சொல்லுவோம். எங்க அண்ணன் மேல கை வச்ச ஆதவர்ஜனா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ரமேஷ்ல இருந்து இங்க கூட ஒவ்வொரு தம்பியில இருந்து பதில் சொல்லுவோம். ஏன்னா எங்க அண்ணன் வெறும் முதலமைச்சர் கிடையாது, ஒவ்வொரு தாய்மார்களுடைய நம்பிக்கை. இந்த ஆட்சியை எப்படி தாய்மார்கள் உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இந்த ஆட்சியை பாதுகாக்க கோடான கோடி தம்பிகள்ல ஒரு ஆளா நாங்களும் இருந்து, நானும் இருந்து, இங்க கூட எல்லாரும் இருந்து அதுக்கான பாதுகாப்பை நாங்கள் உருவாக்குவோம். திமுகவுடைய சூழ்ச்சி அரசியலை கடுமையாக நாங்கள் எதிர்கொள்வோம்.
திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த சூழ்ச்சி அரசியலை நாங்கள் கடுமையாக எதிர்கொள்வோம். அதனால இவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது எல்லா அதிமுக தொண்டர்கள் நான் சொன்ன அப்பயே சொன்னோம் 90% அதிமுக நிர்வாகிகள் இங்கதான் வருவாங்க. திமுக சேர மாட்டாங்க. திரு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் செய்த தவறை எந்த உண்மையான அதிமுக தொண்டரும் செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டாங்க? அதுக்கப்புறம் திரு இபிஎஸ் பழனிசாமி செய்த தவறை எந்த காலத்திலும் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? சட்டசபையில புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சேலையை கிழித்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அங்க ஒரு உண்மையான அதிமுக தொண்டன் சேருவாரா? திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களே, நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு திமுக பேச்சுவார்த்தை நடத்துனீங்களே, உங்களுடைய குல தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்றீங்களே, எப்படிங்க பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? எப்படி? நீங்க தான் சொல்றீங்களே நான் 1989 இருந்து அம்மா கூட இருக்கிறேன்னு, 87 இருந்து அம்மா கூட இருக்கிறேன்னு. அப்ப நீங்க பார்த்திருக்கீங்கல்ல, சட்டசபையில அம்மாவோட சேலையை கிழிச்ச ஒரு இயக்கம் திமுக நீங்க பார்த்திருக்கீங்களே. அப்ப அம்மா உங்க மைண்ட்ல இருந்து போயிட்டாங்களா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போயிட்டாங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப எப்படி நீங்க திமுக சேர்ந்து பேசுனீங்க? நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்காகவா இல்ல உதயநிதி அவர்களை முதலமைச்சர் ஆகிறதுக்காகவா? நீங்க ஒரு கடவுள்னு சொல்லக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கக்கூடிய அதிமுக இயக்கமா இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் 87 இருந்து 89 இருந்து கட்சியில் இருக்காருன்னா, சட்டசபையில புரட்சி தலைவி அம்மா அவர்களை சேலையை பிடிச்சி இயக்கம் திமுக தெரியுமா தெரியாதா? நீங்க சொல்லுங்க. அப்ப தெரிஞ்சு அதெல்லாம் மறந்துட்டு சின்னம்மா சசிகலா மேல நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனா பொதுச் செயலர் ஆக்கி விட்டது சின்னம்மா சசிகலா அம்மா. ஆனா முதலமைச்சர் ஆனவொடனே அந்த சின்னம்மாவை வெளியே அமிச்சிட்டு எனக்கும் சின்னம்மாவுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டார். இவ்வளவு வீடியோ இருந்து அப்ப எங்கெல்லாம் துரோகம் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் துரோகம் செய்து கடைசியில் அதிமுகவுக்கும் துரோகம் செய்து திமுகவோட எப்படி திமுக ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் இணைந்தாரோ கடைசியில் திருப்பியும் கட்சியை கொண்டு போய் அங்க சேர்க்கறதுக்கான வேலை செய்யும் பொழுது புரட்சி தலைவியோட உண்மையான ஆன்மாக்களை நம்பக்கூடிய அதிமுக தொண்டர்களுடைய ஒரே விஷயம் தமிழக வெற்றி கழகம் தான். எங்களுடைய தலைவர் தான். எங்களுடைய தலைவர் திரு சி ஜோசப் விஜயர் மற்றொரு எம்ஜிஆர், புதிய எம்ஜிஆர். இதுதான் மக்கள் நம்பினாங்க. நாங்க திருப்பி பதிவு பண்ணோம். 35% அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டும் இருக்கு. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களை நம்பிக்கை கொண்டவர்கள் இங்க திரும்பினாங்க. அதனால்தான் 35% வந்துச்சு. எல்லா தாயர்வார்கள் மாறினாங்க. என்னோட தொகுதியிலேயே அதிமுக ஓட்டு அப்படியே எனக்கு வந்துச்சு. இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப 2 பேரும் சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் ஒரே டைம்ல ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. முக்கியமாக பெண்கள் பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடக்கும் பொழுதோ, தூத்துக்குடியில பாலியல் வன்கொடுமை நடக்கும் பொழுதோ 36 மணி நேரம் காவல்துறை நடவடிக்கை எடுத்தவே இல்லை. ஆனா இந்த ஆட்சியில பிரச்சனைன்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுறாங்க. ஆனா திமுக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. 30 நாள் சட்டம் ஒழுங்கு சரியாயிடுமா? 30 நாளுக்குள்ள சட்டம் ஒழுங்கை எப்படிலாம் உருவாக்க முடியும்? சிங்க பெண்கள் படை, காவல்துறையுடைய ஒட்டுமொத்த மாற்றம், திமுக அதிகாரிகள் இந்த குடும்பத்துக்கு மட்டும் தான் சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில 9 மணிக்கே வந்து நைட் வரைக்கும் பகல் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டே இருந்து ஒவ்வொரு அட்மின் நிர்வாக ரீதியான மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்ப கடுமையான நடவடிக்கைகளை முதல்ல பெண்கள் பாதுகாப்புக்காக எங்களுடைய தலைவர் உருவாக்கிட்டு இருக்கார். ஆனா 30 வருஷம் இவங்க உருவாக்கின ஸ்ட்ரக்சர் லாஸ்ட் 5 வருஷமா என்னென்னலாம் தவறு செஞ்சாங்களோ அதெல்லாம் சரி செய்யறதுக்கான முக்கிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு தவறான பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருக்கிறது. பொய் பிரச்சாரம் 1000 கோடி 2000 கோடி செலவு பண்ணி பொய் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருக்கிறது. ஒன்னே ஒன்னு திருப்பி பதிவு பண்றேன். திமுகவுடைய பொய் பிரச்சாரத்தை செய்திச்சாலைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் மக்கள் தூக்கி எறிஞ்சு அதனாலதான் 35% தனிப்பட்ட முறையில் எங்க தலைவருக்கு மக்கள் பெண்கள் ஓட்டு போட்டாங்க. இது வரலாறு.
அதனால இன்றைய அரசியல் சூழ்நிலை நாங்கள் திருப்பியும் பதிவிடும், ரெண்டு கட்சியும் ஒன்று இணைந்து தமிழக வெற்றி கழகத்தில் எந்த அளவுக்கு சூழ்ச்சிகள் உருவாக்கி இந்த ஆட்சியை அகற்ற முடியுங்கிறதா ஒரே குறிக்கோள். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரே குறிக்கோள் தெரியுங்களா? இந்த ஆட்சியை எப்படி அகற்றணும், இந்த ஆட்சியை எப்படி கவுக்கணும். இது தவிர அவருக்கு எந்த திரு உதயநிதி அவர்களுக்கு என்ன குறிக்கோள் நினைக்கிறீங்க? எதிர்கட்சியா இருந்து வேலை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கும் இது வரைக்கும் 5 வருஷத்துல மொத்தமா அடிச்சு 50,000 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்காங்க. எந்த எம்எல்ஏவை காசு கொடுத்து தூக்கலாம், எந்த கட்சியை உடைக்கலாம். அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்றேன். நேற்று டிவியில் இருக்கும்போது அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்பொழுது வேணாலும் நாங்கள் அமைச்சரவையிலிருந்து விலகிடுவோம், அப்படி கூட நாங்க ஏத்துக்கூடாதா? அவர் மேல விமர்சனத்துக்கு அவர் பதில் கொடுத்தார். அவர் நெகட்டிவா பேசல. எங்களுடைய கட்சி உயர்நிலைக்குள்ள என்ன முடிவு இருக்குமோ நாங்க இப்படி இருப்போம் அப்படி இருப்போங்கிற ஒரு பதிவை பண்ணாரு. அந்த பதிவு இன்னைக்கு திமுகனால சோசியல் மீடியால வளர்த்தெடுக்கப்பட்டு ஏதோ தமிழக வெற்றி கழகத்திற்கும் விசிகேக்கும் ஏதோ சண்டை மாதிரி ஒரு விஷயத்தை இன்னிலிருந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் மதியானம் பேசின, நேத்து பேசின, அவர் சொன்ன வார்த்தை, விடுதலை சிறுத்தைகளால் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த விதமான ஆபத்து வராது, எங்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்கும். திமுகவுடைய சதி செயல்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இது எப்பயோ அவர் சொல்லிட்டார். அதனால நம்மளுடைய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய திமுகவுடைய இருக்க சதி செயலுக்கு நம்ம எப்பயும் தலைவர் அவர்கள் உருவாக்கிய இந்த அணி இருக்கு பாருங்க. நான் திருப்பியும் பதில் சொல்றேன், இந்த ஆட்சிக்கு ஆபத்து வரணும்னு இந்த அமைச்சரை உருவாக்கல எங்களுடைய தலைவர் அவர்கள். அன்றைக்கு கடைசி அமைச்சரவையில ஐயோமல் இருந்து இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் அமைச்சர் ஆகும் பொழுது இஸ்லாமிய சகோதரர்களுடைய 60 வருஷ கனவு, ஐயோமலுடைய 60 வருஷ கனவு ஒரு அமைச்சர் ஆகிறது ஒரு கட்சியில இருந்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கனவு 40 வருஷம் அதிகார பகிர்வு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் பங்கு. அப்போ ஒரு தலித் சகோதரர்கள் அமைச்சரா வரணும், விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரா வரணும், அவங்களுடைய கனவு. அவர்களுடைய கனவை தூய்மையான உள்ளத்துடன் நிறைவேற்றும் நினைத்தவர் எங்களுடைய தலைவர். இதுதான் உண்மை. அமைச்சரவையில் சேர்க்கக்கூடியது ஆட்சி அதிகாரத்துக்கான ஒரு பாதுகாப்புக்கு கிடையாது. எங்களுடைய தலைவர் நாளைக்கு தேர்தல் கூட தனியா எதிர்த்து நிற்பார். எங்களுடைய தலைவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய தலைவர் நாளைக்கு தேர்தல் கூட மக்கள் முன்பு நான் உண்மையாக இந்த 30 நாள் ஆட்சி செஞ்சேன், 30 வருஷம் திமுக செய்யாதத எங்களுடைய தலைவர் எங்க அண்ணன் செஞ்சிருக்காரு இந்த 30 நாள்ல. இப்ப நான் பட்டியல் போட்டு காமிக்கிறேன். இதுல தவறு இருந்தா திமுகவுடைய மு க ஸ்டாலினும் உதயநிதி அவர்களும் தவறுன்னு சொல்லட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய பிரசில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தவறு சொல்லட்டும். நம்பர் 1, 2021 முன்பு ரெட்ஜைன்னு ஒரு நிறுவனம் கிடையவே கிடையாது. ஊழல் எந்த நிறுவனமும் கிடையாது. ஆனால் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு ஒவ்வொரு வாரமும் ஒரு படம் எடுப்பாங்க. 500 கோடி 1000 கோடி பட்ஜெட் எடுத்தாங்களா இல்லையா சொல்லுங்க. எல்லா ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஏன் ரெட் ஜெயின் இது வரைக்கும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணல சொல்லுங்க. இதுதான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுதான் ஊழல். ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தொழில் செய்து தன்னுடைய மகனும் தன்னுடைய பேர குழந்தையும் சம்பாதிக்க விரும்புவது, இதுதான் ஊழல். கண்ணு முன்னாடியே ஊழல். அப்ப ரெட் ஜெயினோட ஆதிக்கம் ஒழிஞ்சுச்சா? ஏன்னா அரசு நிர்வாகம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு லேண்ட்ல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல போய் பத்திரம் பண்ணா எவ்வளவு காசு கேட்பாங்க? இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல காசு கேட்கறாங்களா? டிடிசிபில காசு கேட்கறாங்களா? ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுடைய துறை தலைவர் என்ன கொடுத்திருக்காரு? ஒரே ஒரு கான்ட்ராக்டர் அதை வச்சுனா 10% கேட்டாரு. முதலமைச்சர் ஃபண்ட் ஒன்னு இருந்துச்சு பாருங்க, முதலமைச்சர் குடும்பம்னு ஒரு ஃபண்ட் இருந்துச்சு, அதை ஒழித்தது எங்களுடைய தலைவர். கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் கொடுங்க, அது என்ன முதலமைச்சர் ஃபண்ட், அது என்ன முதலமைச்சர் குடும்பத்தோட ஃபண்ட். எனக்கு 1 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து ஊழல் செய்ய மாட்டேன்னு சொன்னதை இந்த 30 நாள் நிறைவேற்றிருக்காரு. எல்லா கான்ட்ராக்டையும் கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் இங்க இருக்காங்களே, இன்றைக்கும் வறுமையில தான் இருக்கிறாங்க. உண்மையிலே ஆட்டி காசுல நினைச்சா அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். தலைவர் எவ்வளியோ அமைச்சர்கள் அவளி, அமைச்சர்கள் எவ்வளியோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அவளி. இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் காசு வாங்கி நிரூபிக்க முடியுமா? கட்சியே அப்படிதான் இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்ன அண்ணா இருக்காரு பாருங்க, அதே மாதிரி நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். நீங்க சும்மா பேருக்கு பேசிக்கிட்டு
திமுக ஆட்சியில கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்துச்சா? கடமை இருந்துச்சு. இந்த குடும்பத்துக்கிட்ட போய் வணக்கம் சொல்லிட்டு கை கட்டிட்டு தான் கடமை. இதுதான் இவங்களுடைய அரசியல். அப்ப இந்த ஊழல் எல்லாம் இந்த 30 நாள் ஒழிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. தைரியம் வேணுமா வேணாமா? இது எங்க தலைவர் செஞ்சிருக்கார். முதல்ல ஊழலை கிளீன் பண்ணிட்டு இருக்கார். பெண்கள் பாதுகாப்பு உருவாக்கிறதுக்கு காவல்துறை சீரமைச்சிட்டு இருக்கார். ஒவ்வொரு நிர்வாகத்தையும் பார்த்து அவரே பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சரை கூப்பிட்டு பிரீஃபிங் பண்ணிட்டே இருக்காரு. இது என்ன, இந்த தப்பு என்ன, ஒரு சோசியல் மீடியா சின்ன அப்டேட்டுக்கே ரியாக்ட் பண்றாரு. ஒரு ஊர்ல பஸ் இல்ல, அடுத்த செகண்ட் அடுத்த நாள் பஸ் போயிருச்சு. இதெல்லாம் எங்களுடைய தலைவர் செஞ்சிட்டு இருக்கார். அதனால இந்த ஒரு ஆட்சி, உண்மையாக சொல்றேன், முன்னெல்லாம் பேருக்கு சொல்லுவாங்க இது ஒரு பொற்கால ஆட்சியாக இருக்கும், பொற்கால ஆட்சின்னு. இந்த பொற்கால ஆட்சியில பெரிய பெரிய வார்த்தைகள். இது தாய்மார்கள் ஆட்சியாக இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அம்மா என்ன நினைக்கிறாங்களோ எங்க தலைவரை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்ப அதை இந்த அரசை பாதுகாக்கக்கூடிய அரசியல் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? அந்த அரசியலை எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தனும் சரி, ஒரு தம்பியா இருந்த நாங்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய எல்லா தம்பிகளும் எங்களுடைய தலைவருடைய குறிக்கோளை பாதுகாப்பதற்கு எல்லா விதமான திமுகவுடைய அரசியல் சூழ்ச்சிகளையும் நாங்கள் எப்படி எதிர்கொள்ள எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கு அரசியல் தெரியாமல், எங்களுக்கு அரசியல் தெரியும், நல்லதும் செய்ய தெரியும், இந்த கெட்டதை எப்படி எதிர்நோக்கணும் தெரியும். அதனால சகோதரி அக்கா மரகதம் அவர்களுக்கு நான் சொல்றது, நீங்கள் உண்மையான ஒரு மரகதம். எந்த காசையும் எதிர்பார்த்து நீங்க வரல. எந்த காசையும் நீங்க எதிர்பார்த்து வரல. அதுக்கு ஒரு துணி வேணும். 15 நாள்ல ஒரு எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ரிசைன் பண்ணி எதிர்காலம் எப்படி இருக்கும், கடுமையாக போராடி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு, இந்த மாவட்டத்தில் கஷ்டப்பட்டு ஜெயிச்சவங்க அது ரிசைன் பண்றதுக்கு ஒரு துணிவு இருக்கணும். அந்த துணிவு எங்க தெரியுமா வந்துச்சு? எங்க அண்ணன் சி ஜோசப் விஜய் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, முதலமைச்சர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை தூக்கி போட்டாங்க. அப்ப எங்களுடைய தலைவர் அண்ணன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, ஒரே வார்த்தை சொல்லுவார், ரொம்ப பேச மாட்டாரு. நீங்க நம்பி வந்துகிட்டீங்க, நான் பாத்துக்குவேன், அவ்வளவுதான் அண்ணன் எப்பயுமே பேசுவார். இப்படி செங்கோட்டை என்ன முத வரும்போது ஒரே வார்த்தை சொன்னார். அண்ணன் கேட்டு பாருங்க, நம்பி வந்துட்டீங்களே நான் பாத்துக்கிறேன். அந்த ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரே தலைமை தமிழ்நாட்டில் இந்த தலைமை தான். மித்தவங்க எல்லாம் நான் நிறைய பயணிச்சு பார்த்துட்டேன். அதனால செங்கல்பட்டு இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுவோம், அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்தன் சொல்கிறோம், எல்லோரும் இந்த குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள். புரட்சி தலைவர் அவர்களுடைய, புரட்சி தலைவி அவர்களுடைய கொள்கைகளும் அவர்களுடைய கனவும் இன்னும் முடியாத ஒரு விஷயம் இருக்கு. அது நம்மளால முடிக்க முடியும். எல்லோரும் இணைந்து முடிக்க முடியும். நம்ம எல்லோரும் இணைந்தால், அதிமுகவுடைய தொண்டர்களும் தமிழக வெற்றிகளுடைய தொண்டர்களும் இணையும் பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் 99% ஜெயிப்போம். 99%. வரக்கூடிய தேர்தல்களில் குறைந்தபட்சம் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 60% தமிழக வெற்றி கழகம் கூட்டணியும் ஜெயிக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய தொண்டர்களும் புரட்சி தலைவி அவர்கள் உருவாக்கிய தொண்டர்களும் எவ்வளவு வலுவானவர்கள் எங்களுக்கு தெரியும். உங்களுடைய வலுவை எங்களுடைய தலைவர் எப்படி பயன்படுத்தணும் தெரியும். ஒரு சாதாரண ஆதவர்ஜனாவை கொண்டு வந்து கட்சியில இணைத்து ஆதவர்ஜனாவுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு பயன்படுத்தும் பொழுது, ஆனந்தன் ஒருத்தர் பாண்டிச்சேரியில் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நினைச்சு பயன்படுத்தும் பொழுது, தம்பி ரமேஷ் அவர்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர். இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சரி, அவரை கரெக்டா பயன்படுத்தும் போது எங்களுடைய தலைவர் எங்க அண்ணன் உங்களை பயன்படுத்த மாட்டாரா? சொல்லுங்க, உங்களை பயன்படுத்த மாட்டாரா? அண்ணன் செங்கோட்டையனை எப்படி பயன்படுத்தினாரு? ஒட்டுமொத்த வெஸ்டலுக்கு இன்சார்ஜா போட்டாரு. எங்க தலைவருக்கு அண்ணன் அவர்களுக்கு நிறைய பேர் ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு அரசியல் தெரியாது, கொள்கை தெரியாது, கவர்ச்சி இருக்குன்னு. அப்படி அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அப்படி அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டே இருந்தா நம்ம தேர்தலில் வெற்றி பெற்றுட்டே இருப்போம். அவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க புலம்புறதா அவங்க வேலை. இப்படி புலம்பிட்டே இருந்தாங்க. குளத்தூர்ல வேலையை முடிச்சிட்டோம். அடுத்தது சேப்பாக்கத்தில் முடிக்கணும். அதையும் முடிச்சிருவோம் கூடிய சீக்கிரத்தில் வர தேர்தலில். அதனால இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வாருங்கள், நம்மளாம் ஒரு குடும்ப உறவா இருந்து ஒரு அரசியல் பயணம் இல்ல,
ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம். இதெல்லாம் நான் திருப்பி சொல்றேன், இதெல்லாம் ஒரு குடும்பம். நம்மெல்லாம் ஒரு அழகான ஒரு பயணமா இருக்குங்கிறத சொல்லி உங்களோடு சேர்ந்து நான் பயணிக்கிறோம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.